ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பகுதியில் பயங்கரவாத தாக்குதல் என்பது நடந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த தாக்குதலுக்கு அடுத்து இந்தியா சில முடிவுகள் எடுக்கிறாங்க. அந்த முடிவை ரொம்ப அமல்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப மும்பூரமாக செயல்பட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான முடிவுகள் அப்படின்னா, அதாவது ஜம்மு காஷ்மீர் ஒரு பட்டியலை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஒரு 60 பேர் கொண்ட பாகிஸ்தான்காரர்களை, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான்காரர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பட்டியலில் தீவிரவாதிகளுக்கு எதிராக சண்டை போட்டு வீர மரணம் அடைந்த ஒரு காவலர், அதாவது அவர் வந்து இஸ்லாமியர், அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதாசிர் அகமது ஷேக். அவங்களோட தாயார் வந்து சுமினா அக்தர். அவங்களோட பேர் வந்து இந்த பட்டியலில் இருக்குது அப்படிங்கிறது அரசியல் வட்டாரங்களில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காவலர் முதாசிற்கு சௌரியர் சக்ரா அப்படிங்கிற ஒரு விருது ஒன்று அறிவிக்கப்பட்டு, இது 2023 அவங்களோட தாயார் வந்து நம்மளோட குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி முர்மு அவங்க கிட்ட வாங்கினது குறிப்பிடத்தக்கது. அதை தொடர்ந்து இவங்களை நாடு கடத்துறதை கைவிடணும், திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி விமர்சகர்களிடையும் அரசியல் வட்டாரங்கள்லையும் வந்து கோரிக்கைகள் வந்து வலுவாக இருந்திருக்கு. இந்த நிலையில் பாராமுல்லா காவல் நிலையத்திலேருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியே வருது. என்ன அறிக்கை அப்படின்னா, அதாவது காவலர் தேசிர் முகமது ஷேக்கின் தாயார் சமினா அக்தர் நாடு கடத்தப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நம்ம நாட்டுக்காக போராடி உயிரிழந்த ஒரு காவல்துறையின் அதிகாரியின் தாயை வந்து நாடு கடத்துறது அப்படிங்கிறது அரசியல் வட்டாரங்களில் பெரிய விமர்சனத்தை உருவாக்குச்சு. இதனாலேயே வந்து மோடி அரசு நாடு கடத்துறதை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு பலராலும் பேசப்பட்டுட்டு வருது. இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியிலையும் அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அதாவது மக்களை அலக்களிக்கிற விஷயமா அரசு வந்து செயல்படுது, அதெல்லாம் வந்து நிறுத்தணும் அப்படின்னு மக்களும் சரி, அரசியல் வட்டாரங்களும் சரி, கட்சிகளும் சரி கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது கோடான கோடி மக்கள் பாதிக்கக்கூடிய தண்ணீரை நிறுத்துறது, அதே மாதிரி மருத்துவ சிகிச்சைக்காக இங்கே வந்திருக்கிறவங்கள திரும்பி அந்த சிகிச்சையின்றி வெளியே அனுப்புறது, இது எல்லாமே வந்து மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு வந்து குற்றச்சாட்டும் வந்து பொதுமக்களே வைக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.